இப்போ வந்து டெசிமல்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். டெசிமல்ஸ் ரைட் டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டெசிமல்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ 5/10 5/10 இதில் வந்து எத்தனை ஜீரோ இருக்குது? 1 ஜீரோ இருக்குது. அப்போ இது என்னன்னா 1 டிஜிட் தள்ளி வைக்கணும். அப்போ 0.5 0.5. நெக்ஸ்ட்டு 3 + 7/10 இந்த நம்பர்ஸ் என்னது 3 7/10 எப்படி எழுதலாம்? 0.7 ஏற்கனவே என்ன இருக்குது 3 இப்போ 3.7. நெக்ஸ்ட்டு 70 + 8/10 8/10 எப்படி எழுதலாம்? 1 டிஜிட் தள்ளி வந்ததுன்னா 0.8 ஏற்கனவே என்ன இருக்குது 70 இப்போ 70.8. நெக்ஸ்ட்டு 88.10 எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ என்ன வரணும்? 8.8. 99/100 இதில் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. 1 2 இப்போ எத்தனை டிஜிட் தள்ளிடணும்? 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். அப்போ 0.99 இப்போ 0.99. நெக்ஸ்ட்டு 775/100 இதில் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ 1 2 இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ என்ன வரும்? இங்கே வரும். அப்போ 0.75 முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 7.75. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? 990/100 இதில் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ 2 ஜீரோ தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இங்கே வரும் 0.90 9.90. சி ஈக்குவல் டு ஜீரோக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஜீரோக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. அப்போ 9.9. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா 200 + 60 + 5 + 1/10 1/10 எப்படி எழுதலாம்? 1 டிஜிட் தள்ளி வைக்கணுமா? 1. இந்த 200 + 60 + 5 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் வரும் 200 + 60 260 + 5 265.10. எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த பாயிண்ட் உள்ளதை இந்த ஃப்ராக்ஷனாக உள்ளதை முதல்ல டெசிமல்ஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன் பண்ணணும்.